கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த ஆராதனை முடிந்தவுடன் அன்றியும் என்று ஆரம்பிக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் பரலோகத்திலே ஆராதனை எப்படி நடக்கிறது என்றும் எப்படியெல்லாம் தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள் என்றும் வர்ணித்துவிட்டு, இதை அல்லாமல் அடுத்தும் சம்பவங்கள் நடக்கிறது என்பதை போல இந்த 5ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். இப்போ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது. அது உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பிளைனே இல்லாதபடிக்கு எழுத்துகளால் நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம். 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை ஒருவராலும் வாசிக்க முடியாது, ஒருவராலும் திறக்க முடியாது, ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது என்று அர்த்தத்தை உடையதாய் காணப்படுகிறது. எழுத்து என்பதும் உள்ளும் புறமாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதும் இவைகளையெல்லாம் நீங்கள் ஆண்டவராகிய தேவன் மோசேயுக்கு அந்த கற்பலைகளை எழுதி கொடுத்ததும் அப்படித்தான். மோசே தன் பக்கமாக பார்க்கும்போதும் அந்த எழுத்து தெரியும், தேவன் அந்த பக்கமாக இருந்து பார்க்கும்போதும் அது தெரியும். உள்ளும் புறமுமாக எழுதப்பட்டிருந்தது என்றும் அது தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்டது என்றும் பல இடங்களிலே நாம் வர்ணனைகளை பார்க்கலாம். அதில் விசேஷமாக உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் உங்கள் மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்வதற்காக 9, 10 இந்த 2 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகையாகிய கற்பலைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலை உச்சியில் அங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளிலே கர்த்தர் மலையிலே அக்னியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. அதாவது சபை கூடி வரும்போது ஆண்டவர் ஓரலாக பேசிட்டார். அதன் பின்பு அது எழுத்து வடிவத்தில் எழுதி ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போது நம்முடைய இந்த பரலோகத்தில் காணப்படுகிற இந்த புத்தகங்கள், பல புத்தகங்கள் வேதம் சொல்லுகிறது. அதுவும் பரலோகத்திலே பல புத்தகங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதை அல்லாமல் வேதாமத்திலேயே அநேக புத்தகங்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நம்ம வாசிக்கலாம். ஓசாயாவின் பிரபந்தம், யெகூவின் வசனங்கள், செமாயாவின் புத்தகம், இதோயாவின் புத்தகம், அகியாவின் புத்தகம், காத்தின் புத்தகம், நாத்தானின் பிரபந்தம், சாலமோனின் நடபடிகள், யாசேனின் புத்தகம், கர்த்தருடைய யுத்த புத்தகம் என்றெல்லாம் அநேக புத்தகங்களை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. இதை அல்லாமல் ஞாபக புத்தகம் ஒன்று பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. புஸ்தகங்கள் என்று தானியேல் 7:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ புத்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது நம்ம லூக்கா 10:20 வாசிக்கிறோம். இப்படி பிலிப்பியர் 4:3 வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 இப்படியெல்லாம் இந்த புத்தகங்களின் தொகுப்புகளை நாம் இங்கே பார்க்கலாம். இப்படி வேதம் மனிதனுக்கு ஒவ்வொரு நிலையிலும், மனிதனுடைய வாழ்வியலில், ஒட்டுமொத்த வரலாற்று இயலில் தேவன் எழுத்து வடிவங்களிலே டாக்குமெண்டேஷனாக சகலத்தை வைத்திருக்கிறார் என்பதை இந்த எழுத்தானது, இந்த வசனமானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில புத்தகங்களை சிலரால் திறக்க முடியாது, அது உண்மைதான். இந்த உலகத்திலே எத்தனையோ டாக்குமெண்டேஷன் இருக்கிறது, ஆனால் எல்லா சராசரி மனிதர்களும் அதை திறந்து விட முடியாது. ஃபைல் கேபின் என்று சொல்வார்கள் அல்லவா, அதற்கு உரிமை உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த ஃபைல் கேபினை திறக்க முடியும். ராஜாக்கள் அரசாளுகிற காலங்களிலே அவர்கள் தங்களுடைய அரசாட்சியின் அரசாண்மையிலே இருக்கக்கூடிய தகவல்களை எழுதிவிட்டு அதை அவர்கள் முத்திரை செய்வது வழக்கம். அப்படி தேவனுடைய கரத்தில் அவருடைய ராஜாங்க காரியங்கள் எழுதப்பட்டு 7 முத்திரை போடப்பட்டிருக்கிறது. உங்கள் புரிதலுக்காக கடையை மூடிவிட்டு அந்த பூட்டில் ஒரு துணி சுற்றி சீல் வைப்பாங்க. ஒரு சிகப்பு மெழுகு போல இருக்கும். அதை வைத்து அதை உருக்கி அதன் மேல் வைத்து விட்டு எந்த அரசாங்கம் அதை மூடுகிறதோ அந்த அரசாங்கத்தின் முத்திரை அதிலே இருக்கும். கோர்ட்டில் கேஸ் நடக்கும். அந்த உரிமையாளர் அதை வென்று விட்டார் என்றால் அந்த அரசாங்க அதிபதிகளே வந்து அதை திறந்து தருவார்கள். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இங்கே நடக்கிற சம்பவங்களை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால் தேவனின் வருங்கால கிரியைகளை குறித்து எழுதியிருக்கிறது. அதை நாம் 4:1 பார்க்கலாம். அதனால் யோவானுக்கு மிக ஆச்சரியமா இருக்கிறது. அதை மிக ஈகராக ஒரு எதிர்பார்ப்போடு அவர் அங்கே வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். யார் இதை உடைத்து எனக்கு சொல்லித் தருவார் என்று அவர் அங்கலாய்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார். தமது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலும் மனிதருடைய மூளையிலே, மனிதர்கள் மூலமாகவும்
காலாங்காலமாக மனித வரலாற்றின் இயல்களின் காலாங்காலமாக பயன்படுத்தத்தக்கதாக வேத புத்தகத்தை எழுதி நமது கரத்திலே கொடுத்திருக்கிறார். அதை திறப்பதற்கு அனுமதியோடு நமக்கு தந்திருக்கிறார். அதை ஆராய்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவியும் தந்திருக்கிறார். இந்த பூமியிலே இந்த புத்தகத்தை திறப்போமானால் நம் மனக்கண் திறக்கப்படும். நம் மனக்கண் திறக்கப்படுமானால் யோவானை போல தரிசனங்களை காண்போம். யோவானை போல தரிசனங்களை காண வேண்டும் என்றால் பரலோகம் செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட அநேக பாக்கியங்களை நமக்கு தருகிற நமது கையிலே இருக்கிற வேத புத்தகத்தை நாம் திறந்து படிப்போம். காலம் வரும், அதை திறக்க முடியாத ஒரு சூழல் வரும். அதற்கு முன்பாக திறந்து படிப்பதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். இந்த புத்தகம் திறக்க முடியவில்லையே என்று யோவான் அழுது கொண்டிருக்கும் போது, திறப்பதற்கு யார் வருவார் என்று அழுது கொண்டிருக்கும் போது, யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதும் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். ஆண்டவருடைய யோசனையிலே வருங்காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் நிகழ்காலங்களிலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் நடக்க வேண்டும். அதாவது பிசாசானவன் முழுவதுமாக அதம் பண்ணப்பட வேண்டும் என்றால் பிசாசை முதலாவது வெல்ல வேண்டும். ஒரு மனிதனாய் வெல்ல வேண்டும். பிசாசுக்கு லூசிபருக்கு சகல வல்லமையும் தேவன் கொடுத்திருந்தபடினாலே அந்த அதிகாரத்தை மனிதன் வென்று எடுத்து விட்ட பின்பு, அதாவது பிசாசானவன் தோற்கடிக்கப்பட்ட பின்பு பிசாசுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டிய வருங்காரியங்கள் இருக்கிறது. அவைகளிலே பல வகையறைகள் இருக்கிறது, வழிமுறைகள் இருக்கிறது. அதைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் வந்து நிற்க காண்கிறார் யோவான். அப்பொழுது அவருடைய தலையிலே 7 கொம்புகளும் 7 கண்களும் உடையதாய் காணப்படுகிறது. அந்த 7 கண்களும் 7 பரிசுத்த ஆவியானுடைய பிரிவுகளாம். அவைகள் தேவனுடைய வேலையை செய்ய கடந்து வருகிற ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற வலது கரத்தில் இருக்கிற புஸ்தகத்தை வாங்கினார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே தகுதியுடையவராக காணப்பட்டார். 5ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிற சிங்கம் என்ற வார்த்தையானது அதிகாரம், அதாவது ராஜகுமாரன், சர்வ அதிகாரம் படைத்தவராகவும், தாவீதின் வேர் என்பவர் மனுஷகுமாரனாகவும், தேவகுமாரன் மனுஷகுமாரன் 2 பதங்களையும் பயன்படுத்தக்கூடிய அடையாளங்களாய் இருக்கின்றன. 8ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொள்வதை நாம் பார்க்கிறோம். தூப வர்க்கங்களை பிடித்துக்கொண்டு பொற்கலசங்களை பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணங்கமாய் விழுந்து, 6ஆம் வசனத்திலே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்று நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரங்களிலே அந்த அடிக்கப்பட்ட வாதிக்கப்பட்ட காயங்களின் வடுக்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போரினால் உண்டான வீர தழும்பு போன்றது இது. அவருடைய தழும்புகள் எல்லாம் பழையபடி புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் நானும் நீங்களும் அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் அவரோடு ஒப்புரவாக வேண்டும். அதைத்தான் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சகல ஜாதிகளிலும் சகல பாஷைக்காரிலும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்களை தேவனுக்கு முன்பாக விரோதிகளாய் நிறுத்தாமல் ராஜாக்களாகவும் ஆசாரிகளுமாய் நிற்க பண்ணினீர் என்று சொல்லி அந்த புதிய பாட்டை பாடினார்களாம். நானும் நீங்களும் பாட வேண்டிய பாட்டு இந்த பாட்டு தான். தூரம் போன என்னை, தகுதியற்ற என்னை, சாபத்தினாலும் பாவத்தினாலும் நிறைந்திருந்த என்னை, அக்கிரம சிந்தையும் துன்மார்க்கமாய் இருந்த என்னை தேவ சமூகத்திலே வந்து நிற்கும் சாக்கியத்தை தந்தவரே என்று ஒவ்வொரு நாளும் நமது ரட்சிப்பை கொண்டாடி தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். 11ஆம் வசனத்துல இந்த ஜீவன்கள், சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற ஜீவன்கள் மூப்பர்களை காட்டிலும் அவர் சுற்றி பார்க்கும்போது திரளான தூதர் கூட்டங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறதாம். அவர் நின்று கொண்டிருக்கிற அந்த அமைப்பானது மிகவும் அழகாக இலக்கமாக அழகாக திட்டு திட்டாக குழு குழுவாக நிற்கிறார்களாம். அவர்களுடைய இலக்கம் என்றால் 1, 10, 100, 1000, 10,000 என்று எண்ணுகிறோம் அல்லவா? அப்படி 10,000 ஆகும். அதாவது 10,000 அப்படி 10,000 பேர் நிற்கிறான், கூட்டம் நிற்குதான். ஒரு டீம்ல 10,000 பேர், அப்படி 10,000 டீம் நிற்குதான். அப்புறம் 1000 சில இடங்கள்ல 1000 நிற்கிறாங்களாம், அப்படி 1000 நிற்கிறாங்களாம். எண்ணிக்கைக்கு அடங்காத தூதர்கள் ஒவ்வொரு குழுவாக இசைந்து நேர்த்தியாய் நின்றார்கள் என்று பார்க்கிறோம். யாத்ராகமத்தில் 12 கோத்திரங்கள் மார்ச் பண்ணி அவங்க ஒழுங்காக அவர்கள் எப்படி கொடி பிடித்து நடந்து வர வேண்டும், யாருக்கு பின்பாக யார் நடக்க வேண்டும், அவர்கள் பாளையம் இறங்கும் விதமும் அவர் பாளையத்தை விட்டு புறப்பட்டு நடந்து செல்லும் விதமும் நேர்த்தியாக வரையறுக்கப்பட்டிருந்ததல்லவா? தேவன் எதை செய்தாலும் அதற்கு ஒரு அழகும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்கிறார் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ளலாம். அற்பமாய் எண்ணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், யூதாவிலே இருந்து வெளிவந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த பூமியிலே மிகச்சிறியதான யூதா,
ஆனால் இவை எல்லாவற்றையும் தேவன் இன்று வரை சந்ததி சந்ததியாய் 1000 தலைமுறை என்று சொல்லி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த மண்ணிலே உண்டான ஆபிரகாமின் சந்ததிகளே இவ்வளவு இருப்பார்கள் என்றால் விண்ணிலே உண்டாயிருக்கிற தேவனுடைய தூதர்கள் எவ்வளவா இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆபிரகாமுக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் மணலத்தனையான எண்ணிக்கைக்கு அதிகமான புத்திரர்களும் பிள்ளைகளும் உண்டாயிருப்பார்கள் என்றால் தேவனுடைய சிங்காசனம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு மேன்மையான தூதர்களால் நிறைந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி அந்த தூதர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஆராதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் மனிதர்களாலும் மூப்பர்களாலும் விசேஷித்த ஜீவன்களாலும் தூதர்களாலும் ஆராதிக்கப்படத்தக்கவர். ஆமென். அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐசுரத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார், அவர் ஒருவர் மாத்திரமே பாத்திரர் என்று சொல்லி வணங்கினார்கள். இப்படி தூதர்கள் ஆராதித்து முடிந்த அடுத்த சனமே வானத்திலும் பூமியிலும் பூமியில் கீழிருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உள்ளடங்கிய வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். நீங்கள் நினைக்கலாம், அவர்தான் வானத்தையும் பூமியை அழித்து விடுவாரே என்று. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குவார் அல்லவா? பிசாசின் நரகம் இருக்கிறதல்லவா? அங்கேயும் கூட தேவனை ஆராதிப்பார்கள். நாம் பக்தியோடு ஆராதிப்போம், அவர்கள் பயத்தோடு ஆராதிப்பார்கள். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். அண்ட சராசரங்கள், உயிர் உள்ளவைகள் அற்றவைகள் எல்லாம் தேவனை தொழுது கொள்ளும் என்று சொல்லி அவர் இந்த காரியத்தை கண்ட பின்பு அதற்கு 4 ஜீவங்களும் தேவ சமூகத்தில் இருக்கிற ஸ்பெஷல் செக்யூரிட்டி கார்டு கவனித்து கொண்டிருக்கிறார்களோ கண்களால் நிறைந்த அந்த ஜீவன்கள் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமேன். தேவனை தொழுது கொண்டார்கள். ஆமேன். சில வேளைகளில் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவர் அங்கே நிற்கிறாரு, இப்படிலாம் நம்ம நினைப்போம். ஒரு ஆதாமிலிருந்து நிறைந்த மக்களை ஆண்டவரால் கொண்டு வர முடியும், ஏவாளும் கூட ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்டால் கொண்டு வர முடியும் என்றால் அவர் தான் தன்னிலிருந்து எதை வேணாலும் செய்ய முடியும் அல்லவா? நாம் மனித அறிவுக்கு உட்பட்டு யோசிக்கும் போதே சில வேளையில் குறுகிய மனப்பான்மையோடு யோசிக்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய சர்வ வல்லமையிலே தன்னிலிருந்து தன்னையே இயேசு கிறிஸ்துவாய் அங்கே குறுக்கி கொண்டார், சுருக்கி கொண்டார், குறைத்து கொண்டார் என்று பார்க்கலாம். இந்த பூமியிலே நமக்கு வாழ்வதற்கு அநேக ஆழமான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்ட இந்த புத்தகத்தை நாம் விசுவாசத்தோடு வாசிப்போமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புரிதலுக்கு உதவி செய்வார். இந்த புத்தகத்தையே நாம் புரிந்து கொள்வதற்கு பிரயாசப்படவில்லை என்றால் பரலோக புத்தகங்களை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? நாம் பரலோகம் சென்று இன்னும் மேன்மையான அதிசயங்களை காணப்போகிறோம். சுவிசேஷ யோவான் புத்தகத்தின் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தந்தரப்படுவது ஏன் என்று சொல்லுகிறார். அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவாராம். அவரை விசுவாசிப்பவர்களுக்கும் விசுவாசிக்காதவர்களுக்கும் இருவருக்குமே அவர் கண்டித்து உணர்த்துவாராம். இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லிவிட்டு 12ஆம் வசனத்திலே இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் என்று அப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே இங்கே இருக்கும் போதே இன்னும் அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதற்கு என்று சொல்லிவிடுகிறார். அதே போல 3ஆம் அதிகாரம் நிக்கோதேமுவோடு பேசும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 12ஆம் வசனம் 3:12 பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று தேவன் நமக்கு ஆச்சரியமூட்டும் காரியங்கள் இன்னும் இருக்கின்றன என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த ஆழமான கருத்துக்களுடைய புத்தகத்தை நீங்கள் வாசித்து மனதிலே சந்தோஷப்பட்டு அற்புதமான இந்த காரியங்களெல்லாம் விசுவாசித்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வதற்கு, அந்த நித்திய ஜீவனை நாம் ஆவலோடு பெற்றுக்கொள்ள காத்திருப்பதற்கு, அதற்காக நாம் கிரியை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென்.